ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. கொஞ்ச நேரத்தில் பெரிய சண்டை. வீடு வந்து அப்படியே பயங்கரமாக வந்து பரபரப்பாக சண்டை. ஏன் சண்டை அப்படின்னா அப்புறமா தான் யோசிக்கிறேன். ஆஹா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமைனா ஒரு பெரிய சண்டை வரணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை வந்திருக்கு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் வருது. அதில் வந்து 3 பேர் ஜட்ஜாக வராங்க. நம்ம அமித், அதுக்கப்புறமா நம்ம அரோரா, அதுக்கப்புறம் விக்ரம் டீமை பிரிக்கிறாங்க. அரோரா சூப்பரான ஒரு டெக்னிக் ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாரையுமே, அதாவது யார் யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்க, இப்போ கமருதுக்கு விஜய் படத்துக்கு பிரச்சனையாக பார்த்தாங்களா, அவங்களுக்கு ஒரே டீமு. வினோத் சித்திக்கு அந்த டீமு, திவ்யா ஒரே டீம் போட்டாச்சா. இந்த பக்கம் மீதியெல்லாம் வந்துட்டு அசம்பல் பண்ணி விட்டாங்க. அழகாக பிரித்து விட்டாங்க திவ்யா அரோரா. பிரச்சனை வரணுன்னே இப்போ என்னென்னா எல்லாம் கரெக்டாக முடிஞ்சுது. திவ்யா என்ன பண்ணுறாங்க, கம்முன்னு நம்ம எல்லா இடத்துக்கும் ஒரே டீமில் போட்டாங்கன்ட்டாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை! எல்லா 7.5 ஒரே டீமில் போட்டால் இப்போ என்ன அர்த்தம்? இவங்களையும் 7.5 சொல்லிக்கிறாங்க, மற்றவங்களையும் 7.5 சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணுறாரு வினோத், அங்கே பார்த்து கேட்குறாரு, அது எப்படி நீங்கள் 7.5 சொல்லலாம், என்னை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு. நான் உங்களை சொல்லலைங்க, எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? இவங்க சொல்கிற பதிலை பாருங்கள். நான் உங்களை சொல்ல எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், அப்போ அதில் நான் இருக்கேன்ல அப்படின்னு கரெக்டாக கேட்குறாரு. என்னை எப்படிங்க சொல்லலான்னு பட்டனே வந்து அரோரா உள்ள வராங்க. அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை, அவங்க காமனாக சொன்னாங்க. இது என்னடா இது, கையை பூச்சி இழுத்து என்ன கையை பூச்சி இழுத்தியான்ற மாதிரி இருக்குது. அவர் கரெக்டாக கேட்குறாரு, என்ன பண்ணுறாங்க, அப்படியே சண்டை டெவலப் ஆகிட்டே இருக்குது. நீ இந்த மாதிரி பேசாதன்ட்டார், அவ்வளோதான் முடிஞ்சுது. அது எப்படி நீங்கள் என்ன வந்து பேசுவீங்க? நீ வா பண்ணி பேசுவீங்க, நான் உங்களை நீங்கள் வாங்க தான் சொல்கிறேன். அவங்க பாக்கி அதை தானே சொன்னாங்க. வினோத் யோசிக்கணும். கரெக்டாக பேசுனா பிரச்சனையே இல்லை, சண்டை போடு, ஆனால் வார்த்தையை பார்த்து கவனமாக விடுன்னு சொன்னாங்களா இல்லையா? இது சொன்னவனா அப்புறமா என்ன நீ வா பண்ணுறீங்க, மூக்கு முன்னாடி வரல வந்து காமிக்கிறீங்க. அவருக்கு வந்து மூக்கை பற்றி எதுவும் சொல்கிறேன்னு சொன்னோன்னே நீங்கள் தான் மூக்கை விரிச்சு பேசுகிறீங்க, என்னையே மூக்கை சொல்கிறீங்கன்ட்டு முடிஞ்சதா. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா மூக்கை பற்றி நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மூக்கு விரிச்சு பேசுகிறேன் எப்படி சொல்லுவீங்க, நான் ஆல்ரெடி இந்த வேர்டில் ஹர்ட் ஆயிருக்கேன், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அது எதுவும் நான் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கூட வேறு அரோரா, நீ வராத அரோரா, இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு வினோத் சொல்கிறாரு. கேட்க மாட்டாங்க. உடனே சாண்ட்ரா வந்து என்ன விஷயம் கேட்க வர்றாங்க. அப்போ திவ்யா வந்து நீங்கள் உள்ளே வராதிங்க அப்படின்னோடனே, அது எப்படி நீங்கள் உள்ளே வராதின்னு சொல்லுவீங்க, இது அரோரா உள்ளே வராங்களா, அப்போ இவங்களும் உள்ளே வருவாங்க அப்படின்னு இவர் அமித் எல்லாரும் பேசுகிறாங்க. சண்டை பெருசாகுது. ஆனால் அழகாக விஜய் படம் சொன்னாங்க. சரி, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் திவ்யா, 7.5 எல்லாரையும் சொன்னீங்களே, ஏன் எங்களை சொன்னீங்க? உங்களை நீங்கள் சொல்லிக்கோங்க. இல்லைங்க என்னையே சார், நீங்கள் 7.5 இருந்துட்டு போங்க. ஆமாம் நான் 7.5 தான், ஒத்துக்கிட்டீங்களா? எங்களையே சொன்னேன், உங்களை சொன்னதுக்கு சாரி பார்வதின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அழகாக பேசணுன்ற வினோத்துக்கு அது தெரிய மாட்டேன். பதட்டத்தில் அவர் மாட்டிக்கிறார். மாட்டினோட வார்த்தையை பிடிங்கிட்டாங்க. இப்போ நாளைக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார், மூக்கு விரிச்சு நீ எப்படி பேசுன்னு தான் சொல்லுவாரே தவிர ஏன் 7.5 ஆரம்பிச்சுன்னு சொல்ல மாட்டார். இதுதான் கொடுமையாக இருக்குது. பாவம், ஏற்கனவே வினோத்துக்கு நல்ல ஏகம் பொருத்தமாக இருக்குது. போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் திட்டு வாங்கினார், இப்போ இதுக்கும் ஒரு திட்டு வாங்கணுமா? ஆனால் அவர் கேட்க வந்த கொஷின் கரெக்டாக நியாயமான கொஷின். எங்களை எப்படி நீங்கள் வந்து 7.5 சொல்லுவீங்க அப்படின்ட்டு பாவமாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் நான் யோசித்தேன், என்னடான்னு பார்த்தா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆஹா, வெள்ளிக்கிழமைனா ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் பேசுவாங்களே. அச்சோ, வினோத் போன வாரமும் வாங்கினார் திட்டு, முந்தின வாரமும் வாங்கினார், இப்பயுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து உண்மையே ஆரம்பித்து வச்சது திவ்யா மட்டும்தான். அரோரா அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இங்கே வந்து கட்டடத்தை கட்டினது நம்ம வினோத், இடிச்சு தரமாட்டம் பார்க்க போகிறது நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்கள். என்ன சொல்கிறது, வெளியில் வந்ததுக்கப்புறம் அழகாக சொன்னாங்க நம்ம விஜய் பார்வதி, நீ கேட்ட கொஷின் கரெக்டடா, நீ என்ன சொல்லி என்னை எப்படி சொல்லலாம் மொத்தமாக அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. நீ என்ன கேட்டனா எப்படி நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த வார்த்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். 7.5 கூட ஏன் சேர்த்தீங்கன்ற மாதிரி கேட்டார். கரெக்டு, அது நான் அந்த மாதிரி சொல்லி, நான் 7.5 கூட சேர்த்துன்னு சொல்லியே, எல்லாரையும் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க, கமருதீன் நான் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் நான் எதுக்காக சொன்னேன், உங்களுக்கும் விஜய் பருது சண்டையா, எனக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை, அதனால் நான் சொன்னேன். இப்போ உங்கள் முன்னாடி சொல்ல முடியாது கமருதீன், அதனால தான் நான் 7.5 சொன்னேன். கமருதீனும் என்ன பண்ணுறது கேட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கோச்சிங் போயிட்டாங்க, டாஸ்க்லாம் விளாட முடியாது, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு போயிட்டாங்க. என்னை வேணால் டீமில் மாற்றி விடுங்க அப்படின்னு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்துச்சு. கமருதீன் வந்து இந்த டீம் எனக்கு வேணால், நான் அந்த டீம் மாறுறேன், அந்த டீம் போக முடியாது, இந்த டீமில் ஒருத்தவங்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை போச்சு. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு சூப்பரான ஒரு சண்டை வருது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சண்டைக்கு முழு காரணம் உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.